இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது நிறைய விஷயங்களில் நிறைய கான்ட்ரவர்ஷியல் இருந்தாலும் 3 மணியிலிருந்து 5 மணி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் குறிப்பாக 4 மணி 4:30 மணிக்குள்ளாக அந்த தீபத்தை ஏற்றுவது விசேஷமான பலன் அனுகூலத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெறலாம். ஒரு மண்டலம் பிரம்ம முகூர்த்தம் தீபம் ஏற்றுவர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியமெல்லாம் கைகூடும் என்பது அப்படியே முழித்து கொண்டு இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் போய் படுத்துக்கொள்ளலாம். அது நிறைய பேர் ஐயோ இது காலையில் ஏற்றிட்டு நான் முழிச்சு கொண்டு இருக்கணுமே என்றெல்லாம் இந்த வருத்தப்படுவதெல்லாம் தயவுசெய்து விட்டு விடுங்கள். அந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு நீங்கள் சிரமப்பட்டு எழுந்து குளிக்கணும் என்று கூட அவசியம் கிடையாது என்பது தான் பிரம்ம முகூர்த்தம். கை கால் முகம் கழுவிட்டு தீபம் ஏற்றினாலே போதும். உங்களுக்கு பல விதத்தில் பல கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த தீபத்தினுடைய அமைப்பில் பிரம்ம முகூர்த்தம் மிக முக்கியம். சார், அதே மாதிரி இப்போ வீட்டில் யாராவது ஒருத்தங்க அன்ஃபார்ச்சுனேட்லி தவறிட்டாங்க அப்படின்னா இந்த தீபம் ஏற்றுற கான்செப்ட்டுங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக கடைபிடிக்கும்? 6 மாத காலத்திற்கு அந்த தீபங்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும்ன்றது. அதாவது இந்த காலகட்டத்தில் இறப்பவர்களுக்கு வீட்டையே அடைத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் இறந்தார்கள் என்றால் வீட்டில் 4 மாத காலம் மிக மிக முக்கியமாக அதற்குண்டான அமைப்பு பார்க்க வேண்டும். அதே போல் கிருத்திகை உத்திரம் நட்சத்திரத்தில் இறந்தால் 3 மாத காலம் கண்டிப்பாக இந்த தனுஷ்டா பஞ்சமி என்பது மிக முக்கியம். இந்த 3 மாத காலத்திற்கு அவர்கள் இந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் கோயில்களுக்கு செல்லக்கூடாது என்பது தான் சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயமாக காணப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கு இப்படி தான் இரவு பகலாக தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு சடங்கு இருக்கிறது. அந்த சடங்குக்கு கடைபிடிப்பது நான் ஃபாரினில் இருக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் கதை அடித்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. எனவே பூஜை அறையில் ஏற்றாமல் இது அவர்கள் எந்த இடத்தில் அதிகமாக புலண்டார்களோ அந்த இடத்தில் செய்வது மிக மிக உத்தமமான பலனை தரும். அதிகாலையில் தீபம் ஏற்றும் போது என்ன மாதிரி நன்மைகள் நமக்கு வருது சார்? அதாவது அதிகாலை என்பது நிறைய, அதாவது ஒரு நாளிலும் 6லிருந்து 7 என்றது பார்த்தீர்கள் என்றால் அதாவது இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6லிருந்து 7 மணி என்றால் சூரிய ஓரை, திங்கட்கிழமை காலையில் 6லிருந்து 7 என்று பார்த்தால் சந்திர ஓரை, அதாவது அந்த நாட்களுக்கு உண்டான ஓரை. செவ்வாய்க்கிழமை காலையில் 6லிருந்து 7 பார்த்தால் செவ்வாய் ஓரை. இது அந்த நாட்களுக்கு உண்டான நேரம் என்பது அதாவது 6 மணியிலிருந்து 7 மணி என்பது 6:10 சூரிய உதயத்தை கணக்கு கொண்டு 6:06 என்று மாறுபடும். அந்தந்த நாட்களுக்கு உண்டான ஓரைகள் என்பது தனி. அது இல்லாமல் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் என்பது தான் மிக மிக விசேஷமான அமைப்பாக காணப்படுகிறது. இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது நிறைய விஷயங்களில் நிறைய கான்ட்ரவர்ஷியல் இருந்தாலும் 3 மணியிலிருந்து 5 மணி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் குறிப்பாக 4 மணி 4:30 மணிக்குள்ளாக அந்த தீபத்தை ஏற்றுவது விசேஷமான பலன் அனுகூலத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெறலாம். ஒரு மண்டலம் பிரம்ம முகூர்த்தம் தீபம் ஏற்றுவர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியமெல்லாம் கைகூடும் என்பது எந்த காரியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அதாவது மற்ற விஷயங்கள் உத்தியோகமாக இருக்கட்டும், வீடு வாங்குவது, கடன் அடைவது, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தம் பெரிய அளவுக்கு ஏற்படும். இன்னும் சிறப்பாக சிலருக்கு இந்த டிப்ரெஷன் போன்ற பாதிப்பு இருப்பவர்கள் எல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி கொண்டு வர வர அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ மந்திரத்தையோ உங்களுக்கு இஷ்டமான தெய்வ மந்திரத்தையோ தெரிந்த மந்திரங்கள், அதாவது அந்த ஓசைகள் தெரியாமல் குழப்பாமல் தமிழில் மந்திரம் தெரிந்தால், இல்லை என்றால் பெரிய அளவுக்கு புலமை பெற்றோர்கள் கூறக்கூடிய அந்த மந்திரத்தை கேட்டுவிட்டு அப்படியே முழித்து கொண்டு இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் போய் படுத்துக்கொள்ளலாம். அது நிறைய பேர் ஐயோ இது காலையில் ஏற்றிட்டு நான் முழிச்சு கொண்டு இருக்கணுமே என்றெல்லாம் இந்த வருத்தப்படுவதெல்லாம் தயவுசெய்து விட்டு விடுங்கள். அந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு நீங்கள் சிரமப்பட்டு எழுந்து குளிக்கணும் என்று கூட அவசியம் கிடையாது என்பது தான் பிரம்ம முகூர்த்தம். அதாவது நம்மளுடைய அத்தனை தேவர்களும் அத்தனை முன்னோர்களும் பெரியவர்களும் அத்தனை பேருடைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். அதனால்தான் நம்மளுடைய ஞானிகள் முன்னோர்கள் எல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். கை கால் முகம் கழுவிட்டு தீபம் ஏற்றினாலே போதும். உங்களுக்கு பல விதத்தில் பல கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த தீபத்தினுடைய அமைப்பில் பிரம்ம முகூர்த்தம் மிக முக்கியம்.